இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசுகி ஆல்டோ ஒன்று நிற்கிது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 39,75,000. சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ் 800 ஒன்று போட்டிருக்குது. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2016. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 796 சிசி. ஃபியூல் வந்து பெட்ரோல். டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல், கண்டிஷன் யூஸ்ட். மைலேஜ் வந்து 1,36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். 1,36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து 39,75,000. சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ் 800 போட்டிருக்கு. ஆனால் நல்ல பெயிண்டெல்லாம் செம்மையாக இருக்குது. சுசுகி ஆல்டோ இது 39 லட்சம். அது 39 லட்சமா பாருங்கள். இதான் அதோட கண்டிஷன். ஆனால் நல்லா இருக்குது. உள்ளெல்லாம் நல்ல ஒரு புது கண்டிஷனாக தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்த சுசுகியை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. டேஷ்போர்ட் நல்லா இருக்குது. ஸ்டேரிங் நல்லா இருக்குது. கியர் எல்லாம் கொஞ்சம் கியரோட கவர்கள், சீட் கவர்கள், கதவுகள், கண்ணாடிகள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஆனால் மைலேஜ் ஓடி இருக்குது. 1,39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ விலை வந்து 39,75,000. சின்ன ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே ஒன்று இருக்குது. இது நார்மலான மீட்ரு தான். ஸோ காலுக்கெல்லாம் காப்பேட்லாம் போட்டிருக்காங்க. கவர் நல்லா இருக்குது. இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் கவர் உடஞ்ச மாதிரி இருக்குது. அந்த ஸ்பீக்கரில் கவரெல்லாம் இருக்குது. இது முன்பக்கம். இது டேஷ்போர்ட் சைடு, டிரைவர் சைடு, அப்படியே பின் சைடையும் கொண்டு போய் காட்டுறோம். சுசுகி ஆல்டோ இது. இது சுசுகி ஆல்டோட பின்பக்கம். இப்போ நான் காட்டினேனே இதோட பின்பக்கம் தான் இது. ஸோ இதை பார்த்துக்குங்க. இது பின்பக்கம் காப்பேட்லாம் போட்டிருக்காங்க. சீட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவ்வளோ பழசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 70% புது கண்டிஷன் தான் சீட் எல்லாமே. சுசுகி ஆல்டோ ஏஸ்டா. ஆனால் பெயிண்டெல்லாம் சூப்பர் பெயிண்ட்டு. ஒரு கிராட்ச் மில் வந்து நல்லா இருக்குது. ஆல்டோ 800 போட்டுருக்கு. பார்த்து சுசுகியில் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெயிண்ட்டு கண்டிஷன் நல்லா இருக்குது. ஆனால் விலை வந்து கூடவே தெரியலை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுசுகி ஒன்று நிற்கிது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுசுகி நிற்கிது. இது வந்து சுசுகி ஆல்டோ 39,90,000. 39,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2006. ரெஜிஸ்டர் வந்து 2016. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 796 சிசி. ஃபியூல் பெட்ரோல், கண்டிஷன் யூஸ்ட். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1,09,700 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். 1,09,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 39,90,000. சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ் 800. அதில் போட்டிருக்கான் என்னென்னு சொன்னால், நீங்கள் 10 லட்சம் ரூபா கட்டிட்டு இந்த காரை வந்து எடுத்து போகலாமா. பாருங்கள், 10 லட்ச ரூபா கட்டிங்கன்னு சொன்னால் மாதம் வந்து 27,000 வருமா மாதம். 10 லட்சம் ரூபா கட்டிங்கன்னு சொன்னால் மாதம் வந்து 27,000 கட்டுற மாதிரி இருக்கும். விலை வந்து 39,90,000 சுசுகி ஆல்டோ. டவுன் பேமெண்ட் வந்து 10 லட்சம். ஓகே, அப்படியே போய்ட்டு உள்ள அமைப்புகளையும் கண்டிஷன்களையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது உள் கண்டிஷன். சீட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கில் ஒரு கவர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்டியரிங்லேயும் ஒரு கவர் இருக்குது. முன்னுக்கு டேஷ்போர்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. விண்டோ வந்து இது விண்டோ ஒன்று திறக்கிறதே இல்லையா, எப்படி திறக்கிறது? இது கண்ணாடி திறக்கிறதுக்கே ஆப்ஷனே இல்லையா? இது பவர் விண்டோவா என்னென்னு தெரியலை. நல்ல டேஷ்போர்ட் நல்லா இருக்குது. கவர்லாம் போட்டிருக்காங்க. சின்ன ஒரு ஓடி சிஸ்டம் இருக்குது. இந்த கவர்கள் கண்ணாடிகளெல்லாம் கொஞ்சம் கிராச் இல்லை. ஆனால் இன்ஜின் எப்படி இருக்குது, கியர் பாக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுகள் தான் என்னென்னு தெரியலை. இது வந்து பின்பக்கம்.
ஸோ அப்படி கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இன்ஜின் எப்படி இருக்குது, கியர் பாக்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது. ஆனால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,09,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ விலையும் 39 லட்சம். என்ன உண்டு, இலங்கையில் வந்து கார் ஒரு கார் வாங்குகிற காசுக்கு வந்து வெளிநாடுகள் வந்து 4 கார் வாங்கிடலாம், அந்தளவுக்கு விலையாக இருக்குது. அதாவது இங்கே வந்து ஒரு கார் வாங்குகிற காசுக்கு அதே காசு கொண்டு வெளிநாட்டுக்கு போனோம்னு சொன்னால் மற்ற நாடுகளில் 4 கார் 5 கார் வாங்கலாம், அந்தளவு தான் விலை. இதே பாருங்கள் 39 லட்சமான பழைய கண்டிஷன். இது பின்பக்கம், இது சுசுகி ஆல்டோ. அங்கெல்லாம் புது கார்கள் நிற்கிது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறைந்த விலையில் ஒரு கார் நிற்கிது. அதாவது சுசுகி ஆல்டோன்னு போட்டிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 லட்சத்துக்கு கார்கள் நிற்கிது. உங்களுக்கு நான் கொண்டு போய்ட்டு கொஞ்சம் குறைந்த கார்களாக கொண்டு போய் காட்டுறேன், அதாவது குறைந்த விலையில் உள்ள கார்களை காட்டுறேன். இது வந்து சுசுகி உண்டு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி ஆல்டோ 26,25,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2006, 796 சிசி, பெட்ரோல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் கண்டிஷன் ஜூஸ் கார். பாடி டைப் வந்து கார்னு போட்டிருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான் சுசுகி ஆல்டோ. ஆனால் 2006ஆம் ஆண்டு மாடல் கார். 26,25,000. அப்படியே உள்ளே போய்ட்டு இதோட கண்டிஷன் எல்லாம் பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. இது பார்த்திங்கன்னா சுசுகி ஆல்டோவோடது 2006ஆம் ஆண்டு மாடல். 26,25,000, 1,33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இதுதான் இதோட கண்டிஷன். சீட்டு கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருக்குது. கியர் இது மேனுவல் கியர் தான். ஹேண்ட் பிரேக்கெல்லாம் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது, அந்த கவர்கள். சீட்டும் கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. இது வந்து உள்ள கண்டிஷன். ஒரு பட்ஜெட்டான ஒரு வெஹிக்கிள், அதாவது இலங்கையை பொறுத்த மட்டுக்கு மிக குறைந்த வெஹிக்கிள்னு சொன்னால் இந்த மாதிரியான வெஹிக்கிள் தான். 26 லட்சம். ஆனால் 2006ஆம் ஆண்டு மாடல். 1,33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். இந்த பிளேயரெல்லாம் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. சில கொஞ்சம் கவர்கள் உடைஞ்சிருக்கு. இதுதான் உள்ள கண்டிஷன். இது வந்து பவர் விண்டோ இல்லை, கையில் இருக்கிற விண்டோ. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பின்பக்கம். இது பின்னுக்கும் கொண்டு போய் காட்டுறோம். பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. பின்னுக்கும் வந்து கையில் இருக்கிறது தான் அந்த விண்டோ. சீட் கண்டிஷன் கொஞ்சம் பழசாக இருக்குது. ஆனால் மைலேஜ் கொஞ்சம் கூட ஓடி இருக்குது. ஒரு குறைந்த விலையில் உள்ள கார், அதாவது இலங்கையை பொறுத்த மட்டுக்கு ஒரு குறைந்த விலையில் ஒரு பட்ஜெட் கார் தான். 26 லட்சம்ன்றது இலங்கையில் வந்து கார் எடுக்க இயலாது. ஸோ இது கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்குது. தேவையான ஆட்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே உள்ள கார்களையும் இங்கே உள்ள விலைகளையும் சும்மா கண்டிஷன்களையும் காட்டுறேன். வேணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கார்களை வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். சுசுகி ஆல்டோ இது. ஸ்டார்லெட். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 44 லட்சம், 44,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 1998. ரெஜிஸ்டர் இயர் வந்து 2002. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 1450 சிசி இன்ஜின் கெப்பாசிட்டி. ஃபியூல் வந்து டீசல். இது வந்து பெட்ரோல் கிடையாது. ஃபியூல் டைப் வந்து டீசல். டிரான்ஸ்மிஷன் ஓட்டோ. கண்டிஷன் ஜூஸ்ட். பாடி டைப் கார்னு போட்டு. மைலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,19,910 கிலோமீட்டர். 2,19,910 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1998ஆம் ஆண்டு மாடல். இது வந்து சுசுகியில் டொயோட்டா ஸ்டார்லெட்னு போட்டிருக்கு. இது வந்து சுசுகி ஸ்டார்லெட். இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி இருக்குது. 2,19,000 இன்னும் ஓடி இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். பாருங்கள், இதுதான் இதோட கண்டிஷன். இது விண்டோலாம் பவர் விண்டோ. சீட் கொஞ்சம் பழசுனாலும் கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருக்குது. பிஎல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன ஒரு டிஸ்பிளேலாம் இருக்குது அதில். இது மேலே உள்ள கண்டிஷன் இது.
இந்த பின்பக்கத்தையும் காட்டுறேன். இது வந்து பின்பக்கம் கொஞ்சம் பழசு தான். ஆனால் 44 லட்சம் பாருங்களேன். அம்மா 1998ஆம் ஆண்டு காரே 44 லட்சம் உண்டா பாருங்களேன். ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு இருக்குண்டு. அம்மா 2,19,000 கிலோமீட்டர் கார் ஓடுன காரே வந்து 44 லட்சமா டொயோட்டா. இது வந்து பின்பக்கம். இது டொயோட்டா ஸ்டார்லெட்டுன்னு போட்டிருந்துச்சு. இந்த டொயோட்டா லோகோ இருக்குது. நல்ல வந்து ஒரு பச்சை கலர் கார். டொயோட்டா ஸ்டார்லெட். இந்த விலை குறைந்த காரெல்லாம் காட்டுறேன். எல்லாமே பெரிய பெரிய காராக காட்டியாச்சு. இதில் பார்த்து சொன்னால் பெரடுவா கெலிசியான்ற ஒரு கார் இருக்குது. இதில் வந்து பெரடுவா கெலிசியான்ற ஒரு கார் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 29 லட்சமா. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2004ஆம் ஆண்டா. ரெஜிஸ்டர் இயர் வந்து 2007. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 989 சிசி. ஃபியூல் வந்து பெட்ரோல், டிரான்ஸ்மிஷன் மேனுவல். மைலேஜ் பார்த்திங்கன்னு சொன்னால் 1,89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஆனால் 29 லட்சம், 1,89,000 கிலோமீட்டர். இது பெரடுவோட கெலிசா. பெரடுவா வந்து மலேசியா கார். இது உள்ளே போய்ட்டு பார்ப்போம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. இலங்கையில் பட்ஜெட் காரே வாங்கலாம் அது போல் இருக்குது. இது பெரடுவா கெலிசா 26 லட்சம். கண்டிஷன் நல்லா இருக்குது. ஆனால் கியர் பாக்ஸ் இன்ஜினெல்லாம் எப்படி இருக்கோ தெரியாது. இது வந்து ஏக்கோனெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சின்ன ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஒரு ஆண்ட்ராய்டில் சும்மா நார்மல் டிஸ்பிளே தான் இருக்குது. சரி, அந்த நார்மல் அந்த ஓடி சிஸ்டம் தான் இருக்குது. டேஷ்போர்ட்டு கவர்கள் நல்லா இருக்குது. சீட்டு நல்லா இருக்குது. பின்பக்கம் இது இதோட என்ன சொல்கிறது, இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் தெரியலை. ஆனால் 1,89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 26 லட்சம். இல்லைன்னு சொன்னால் அப்பா என்ன விலை இது. இது வந்து பின்பக்கம் இது. ஸோ பாருங்கள், பின்னாலும் இப்படி தான் இருக்குது கண்டிஷன். இப்போ விண்டோ இல்லை, நார்மல் தான். சீட் கண்டிஷன்கள், பாடி டைப்புகள், கிராச்சுகள் வச்சுருக்காண்டு பாருங்கள். சும்மா கண்டிஷன்களையும் விலைகளையும் மைலேஜ்களையும் காட்டுறேன். உங்களுக்கு பார்க்க தெரியும் தானே எப்படி கண்டிஷன் இருக்குண்டு. இது வந்து பெரடுவா கெலிசா. இது வந்து பெரடுவா வந்து கெலிசா. இது நல்லா போட்டிருக்கு. பெரடுவா போட்டிருக்கு. பெரடுவா கெலிசா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சுசுகி தானே ரிசர்வ் பண்ணிட்டாங்க போல. இது புக்கிங் எடுத்துட்டாங்க. இது சுசுகியோடது. ஆனால் புக்கிங் எடுத்துட்டாங்க.